வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தூத்துக்குடியில் இருந்து பழனிக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாகவே எனக்கு பழனி முருகன் கோயில் போகணுங்கிறது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமாகவே ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் இருந்து 10:30க்கு வியாழக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை போகக்கூடிய ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். போகலாமா? வாகனங்களை நிறுத்தாதீர். அப்போ இது என்னது? ஓ, பைக்கா? சரி. 2 மாதத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணதுனால எனக்கு டிக்கெட் அவைலபிளாக கிடச்சிருச்சு. இல்லைனாலுமே நீங்கள் கூட்டம் இல்லாத டயத்தில் நீங்கள் அன்ரிசர்வ்டு கூட போகலாம். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமை மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். சென்னைக்கு போகிற மாதிரி எல்லா ரூட்டையும் தாண்டி மதுரைக்கு அப்புறம் தாங்க ரூட்டே சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம மதுரையில் தான் இருக்கோம். இதுக்கப்புறம் போகக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேஷனை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிற ஒட்டஞ்சத்திரம் வழியாக அதுக்கப்புறம் தான் நம்ம பழனி போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் ட்ரெயினுங்கிறதுனால அந்த ரூட்டில் தான் போகும். இப்போ நம்ம பழனிக்கு ரீச் ஆகிட்டோம். டைம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 to 3:30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இங்கேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க, நடந்தே போயிடலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ஆட்டோவில் போகிறது தான் சேஃப். ஏன்னா க்ரௌடு ரொம்ப இருக்குன்னா உங்களை எப்படிங்கிறது கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆட்டோவில் ஏறி அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கீழே இருந்து மலையை பார்க்குறதுக்கு செம வைபாக இருந்துச்சு. படத்துலையும் ஃபோட்டோஸ்லையும் பார்த்தேன். எனக்கு நேரில் அந்த மலையை கீழே இருந்து அந்த லைட் செட்டிங் கூட பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எனக்குலாம் செம வைபாகவே இருந்துச்சு. சரி, கீழே மட்டும்தான் க்ரௌடு இருக்குது, நம்ம எப்படியாவது தாண்டி போயிடலாம், திருச்செந்தூரில் பார்க்காத க்ரௌடாக இங்கே இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் கீழே இருக்கிற கூட்டத்தை தாண்டி மேலே போக போக எக்கச்சக்கமான கூட்டங்கள் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே தான் நம்ம இப்போ ரீச் ஆக போகிறோம். கோவிலுக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன லைன்ஸ்லாம் இருக்கும். அதையும் தாண்டி மேலே அதுக்கும் மேலே லைன் படிக்கட்டுகள்லாம் இருக்கும் தான் நினச்சேன். ஆனால் உள்ளே போகும்போது லைன் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் மேலே ஏற ஏற சூப்பராகவே இருந்துச்சு. அந்த வியூலாம் பார்க்குறதுக்கே சும்மா பயங்கரமாகவே இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். ஃபைனலாக படிக்கட்டு ஏறி மேலே ரீச் ஆன உடனே இந்த ஓம் முருகாங்கிற ஒரு லைட் போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் பழனி ஃபீலே ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. அங்கேருந்து மலைக்கு மேலே இருந்து கீழே இருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூவும் அட்டகாசமாகவே இருந்துச்சு. இது எல்லாமே திரும்பவும் சொல்ல, படங்களையும் சில ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பார்த்த எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாகவே இருந்துச்சு. நீங்கள் பழனி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பயங்கரமாகவே இருக்கும். இதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம படிக்கட்டு கூட ஈஸியாக ஏறி வந்துடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற லைனை உங்களால் தாண்டி போகவே முடியாது. தைப்பூசம் அப்புறம் நான் போனது பொங்கல் ஹாலிடேஸுங்கிறதுனால எக்கச்சக்கமான கூட்டம் இருந்துச்சு. இந்த வீடியோவில் முழுக்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன். உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல டோக்கன், சிறப்பு தரிசனம், பொது தரிசனம் எல்லாமே இருக்கும். நம்ம திருச்செந்தூரில் போகிற மாதிரி சிம்பிளாக ஈஸியாக டிக்கெட் எடுக்காமல் போயிட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தே தான் போகணும். நாங்கள் லைனில் அரை மணி நேரம் நின்னதுக்கப்புறம் தான் 10 ரூபா டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னதுனால அதிலேயே பாதி டைம் போயிடுச்சு. கரெக்டாக இந்த வீடியோவில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் போய் 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா பயங்கரமாகவே நீங்கள் தரிசனம் பார்க்கலாம். நாங்கள் போனது விடிய காலையில் 3:30க்கு போனதுனால எக்கச்சக்கமான கூட்டம் இருந்துச்சு. மற்ற நேரத்தில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஃபெஸ்டிவல் டைம், லீவ் டைம்ங்கிறதுனால பயங்கரமாகவே க்ரௌடு இருந்துச்சு. நீங்கள் பழனிக்கும் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் க்ரௌடு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நானும் இப்போ உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். காலையில் போகும்போது ஃபுல்லாக இருட்டாக அந்த பனிமூட்டமாக இருந்த இது வரும்போது வெளிச்சமாக பனிமூட்டமாக இருந்துச்சு. ஒட்டுமொத்த அழகும் அந்த பழனி மலையிலேருந்து பார்க்குறதுக்குமே சூப்பராகவே இருந்துச்சுங்க. திருச்செந்தூரையும் தாண்டி பழனி மலையிலையும் நான் பார்த்த லெவலை விட எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் டைம், ஹாலிடே டைம்ங்கிறதுனால எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் கரெக்டான டைமிங் ட்ரெயினுக்கு ஏறி கரெக்டாக சீக்கிரமாக எவ்வளோ தூரம் சீக்கிரமாக கோவிலுக்குள்ளே வரையும் அந்த லெவலுக்கு எல்லாமே நீங்கள் முருகரை பார்த்துடலாம். ராஜ அலங்காரத்தில் சோலோவாக கம்பீரமாக மாசாவே நிற்பார். ஃபேவரட் கார்டாச்சு. சரி, அங்கேருந்து வெளியே வரும்போது கோவிலுக்குள்ளே வீடியோஸ் எடுக்கக்கூடாதனால ஃபோட்டோஸ் மட்டும் லைட்டாக எடுத்து இதில் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி வெளியே வரும்போது கோவிலில் இருக்கிற அந்த சிலைகள், அந்த வேல், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வீடியோ கேப்சர் பண்ணி அங்கேருந்து நான் வெளியே கிளம்பிட்டு ஃபைனலாக இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். எதிர்பார்த்த விதமாக ட்ரெயினில் போகலான்னு ஐடியா இருக்கும்போது நான் பார்த்த டைமிங்கில் வந்து மதுரைக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்கிறதுனால அங்கே போயிட்டோன்னா அங்கேருந்து ஈஸியாக நம்ம தூத்துக்குடி ரீச் ஆகிலங்கிறதுனால இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் தான் போயிட்டுருக்கோம். வரும்போது தான் ஆட்டோவில் வந்தால் போகும்போது நடந்தே போயாச்சு. பஸ் ஸ்டாண்டு ஒன்றும் பெரிய தூரம்லாம் இல்லை. நீங்கள் பழனி கோவிலேருந்து நடந்து வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கனால பஸ் ஸ்டாண்டு இருக்கும். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதோட டைமிங் எந்த ஊருக்கு என்னங்கிறத நான் இந்த வீடியோலேயே நான் சேர்த்துருக்கேன். மதுரைக்கு போகிற ரூட், அந்த பழனியிலேருந்து மதுரைக்கு போகிற ட்ரெயின் ரூட்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அந்த நேச்சர், அந்த ஃபீல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஃபைனலாக முருகரையும் பார்த்தாச்சு, பழனி கோவிலையும் பார்த்தாச்சு. போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்து டெஸ்டினேஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நீங்கள் பழனி கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறது மறக்காம இந்த வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சில விஷயங்களை நான் மிஸ் பண்ண மறந்தாலும் அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலையும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஃபார் அவர் லவ்ஸ் யூ. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.